வணக்கம், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி வீட்லேயே கோச்சுஜங் பேஸ்ட் நம்ம இந்தியன் வெர்ஷனில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வடை சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு அது சூடானதுமே நம்ம மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், வெல்லம், சோயா சாஸ், புளி, கார்லிக் பேஸ்ட்டு, நம்ம கரைச்சி வச்சுருந்த ரைஸ் ஃப்ளார் இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளறிட்டு இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திக்காகி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்குமே நம்ம கொஞ்சம் விட்டுறணும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் கொஞ்சம் வினிகர் இல்லைனா லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு எண்ணெயில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கூல் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோன்னா இந்த கொரியன் வெர்ஷனில் செய்கிற எல்லா விதமான டிஷ்ஷுமே இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம். இதனோட ஃப்ளேவரும் இதனோட வாசனையுமே ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கோச்சுஜங் பேஸ்ட் ஒரிஜினலாக வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்து டேஸ்ட்டும் பக்காவாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்தானா உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கொரியன் ஃபுட்ஸ் எல்லாம் செய்யலாங்கிறத நான் வந்து உங்களுக்கு போடுறேன். செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.